இந்த ஷார்ட்ஸில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா அயற்சொல். அயற்சொல்லாம் பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் வழங்கக்கூடிய சொற்களை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க காப்பி. ஓகேங்களா? இந்த காப்பி அப்படின்றது பிரெஞ்சு மொழி சொல். அது தமிழ் என்னன்னா குழம்பி. ஓகேங்களா? அல்லது கொட்டை வடிநீர். எவுத்து தெரியுதுங்களா? கொட்டை வடிநீர். அதாவது இந்த சாமி 2 அந்த படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரிய ஒரு காமெடி பண்ணுவார். ஓகேங்களா? தமிழ் சங்கத்துலேருந்து ஆளுங்க வருவாங்க, இவர் வந்து கேள்வி கேட்பார். ஓகேங்களா? கேள்வி கேட்கும்போது அந்த கூர்க்கா ஒருத்தர் அவர் பதில் சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ காப்பிக்கு என்னன்னா குழம்பி கொட்டை வடிநீர் என்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்போ அதை ஞாபகம் வச்சுங்க. என்னது காப்பின்றது பிரெஞ்சு மொழி சொல். அதுக்கு என்னது குழம்பி அல்லது கொட்டை வடிநீர். ரெண்டாவது பாருங்க காம்ரேட். ஓகேங்களா? காம்ரேட் அப்படின்னா என்னன்னா தோழன். ஓகேங்களா? இதுக்கு என்ன விஜய் தேவர் கொண்ட ஒரு படம் நடிச்சிருப்பாரு, த காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த காம்ரேட் அப்படின்னா என்னது தோழன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க குசுனி. ஓகேங்களா? குசுனி என்பது என்னன்னா சமையலறை. ஓகேங்களா? குசுனின்னு என்னது சமையலறை. அதுக்கப்புறம் பாருங்க பிஸ்கெட். ஓகேங்களா? நம்ம டெய்லி குழந்தைங்க சாப்பிடக்கூடிய அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி சொல். அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்பண்டம். ஓகேங்களா? நம்ம பொதுவாக சொல்லுவோம், பட் பிஸ்கெட்டுக்கு என்னன்னா தின்பண்டம். அதுக்கப்புறம் பாருங்க பீரோ. நம்ம ஒவ்வொரு வீட்லையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிரெஞ்சு மொழி சொல். அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலமாரி. அலமாரி. ரோந்து. இப்போ ரோந்து பயணம் அதிகமாக இருக்குது, ஏன்னா எலெக்ஷன் டைம் இல்லைங்களா? ரோந்து அதிகமாக இருக்குது. அந்த ரோந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழிச்சொல். இதற்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது சுற்றுக்காவல். ஓகேங்களா? அதாவது ரவுண்ட்லேயே இருப்பாங்க, அது மாதிரி என்னது சுற்றுக்காவல். ஓகேங்களா? சுற்றுக்காவல். அதுக்கப்புறம் நான் பாருங்க லாஸ்டா ஜமீன்தார். ஓகேங்களா? இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஜமீன்தார். ஓகேங்களா? இந்த ஜமீன்தார் என்ன சொல்லுவாங்கன்னா செல்வந்தர் அல்லது நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது செல்வந்தர். செல்வந்தர் நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க பிரெஞ்சு மொழியிலேருந்து பார்க்கும்போது காப்பி அப்படின்னா குழம்பி அல்லது கொட்டை வடிநீர். ஓகேங்களா? காம்ரேட் அப்படின்னா தோழன், குசுனி அப்படின்னா சமையலறை, பிஸ்கெட் அப்படின்னா தின்பண்டம், பீரோ அப்படின்னா அலமாரி, ரோந்த் அப்படின்னா சுற்றுக்காவல். ஓகேங்களா? அது ஜமீன்தார் அப்படின்னா செல்வந்தர் அல்லது நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி. அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.